ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சசிதரன் இணைகிறார். சசிதரன், வணக்கம். மேலும் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி நாகேந்திரனின் பெயர் நேற்று சேர்க்கப்பட்டதை அடுத்து நீதிமன்றத்தில் கைது வாரண்ட் பெற்று இன்று வேலூர் சிறையில் அதிகாரிகளிடம் போலீசார் செம்பியம் தனிப்படை போலீசார் ஒப்படைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 24வது நபராக நாகேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை 23 நபர்கள், அதாவது ரவுடி நாகேந்திரன் மகன் அசோதாமன் போலீசார் கைது செய்த நிலையில் அப்போது 23 நபர்களாக கைது செய்யப்பட்டது. அதிலிருந்து தற்போது வரை அசோதாமன் வாங்கக்கூடிய மாமூல் இடங்கள், நிலத்தகவலை, கட்ட பஞ்சாயத்து என அனைத்து இடங்களிலும் ஆம்ஸ்டாங் தலையிட்டால் வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய பிரபல ரவுடியும் அசோதாமனின் தந்தையுமான நாகேந்திரன் ஆம்ஸ்டாங்கின் கதையை முடிக்க உள்ளிருந்தே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இதனால் சில மாதங்களாக வேலூர் சிறையில் உள்ள நாகேந்திரனை கொலை தொடர்புடைய சில வழக்கறிஞர்கள் சந்தேகித்தாகவும் கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் அவரை கைது செய்து நடவடிக்கையில் ஈடுபட நேற்றைய தினம் அவருடைய பெயர் பட்டியலில் சேர்க்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் எழும்பூர் நீதிமன்றத்திலிருந்து எம்எம் தனிப்படை போலீசார் கைது வாரண்டை பெற்றுக்கொண்டு வேலூர் சிறைக்கு அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அடிப்படையில் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது சட்டப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக தனிப்படை போலீசார் சிறை அதிகாரிகளிடம் அந்த ஆவணங்களை ஒப்படைத்து நாகேந்திரனை கைது செய்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை அணுகி அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.